அண்ட் கண்டிப்பாக நம்ம டாக்ஸ் வந்து நம்ம வளர்க்குறது தான் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக எந்த டாக்ஸாக இருந்தாலுமே நம்ம வந்து டாக்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா ஏன்னா அவங்களுக்கு குழந்தை தான். ட்ரெலி நீங்கள் 10 வயசானாலும் சரி 13 வயசானாலும் சரி அவனுங்க நம்மளுக்கு குழந்தை தான். ஸோ அந்த குழந்தை கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி டெய்லி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சும்மா டாக்ஸை வாங்கிட்டு வந்து டாகை வந்து வெளியே விடுறது, ரோட்டில் விடுறதுலாம் வந்து அறவே பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து நானே பார்த்துருக்கேன், டாக்ஸை வாங்கிட்டு வளர்க்க முடியாமல் வந்து தூக்கி போய் வெளியே விட்டுருவாங்க, ரோட்டில் விட்டுருவாங்க. அதெல்லாம் லிட்டரலி பாவம். அந்த பாவத்தை பண்ணவே பண்ணாதீங்க. உங்களால் நான் வளர்க்க முடியலன்னா வேறு யாருக்கிட்ட அடாப்டேஷன் கொடுத்துருங்க. அண்ட் உங்களால் முடிஞ்சால் ஒரு டாக் அடாப்ட் பண்ணி வளங்க. அண்டு நீங்கள் ப்ரீட் டாக் தான் வளர்க்கணும் அப்படின்னு இல்லை. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாட்டு நாய் வளர்ந்தேன். நிறைய டாக்ஸ் வந்து ரோட்ஸில் இருக்குது. அந்த டாக்ஸ் வந்து நம்ம இந்தியன் நாய்கள்லாம் அவங்கள வளங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அவன் கடைசி வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான், ஒரு நல்ல பிரதராக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெட்ராஸ் ஏதாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.